அப்படியே டிப்ரெஷனில் இருக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ அது வரைக்கும் கேட்குறீங்க? அதுக்குள்ளே நான் போக விரும்பல. பாலிடிக்ஸ்க்கு எனக்கும் தூரம். அவர் தளபதின்னு சொல்லாதீங்க, அவர் வேஸ்ட்டு. உயிர் போற வரைக்கும் அந்த ஜனநாயகன் படத்துக்காக வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. அது ஒரு படம் தான், ஆனால் எல்லாரும் ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அவர் அரசியல் வர்றது தான் பயம் எல்லாருக்குமே. நமக்கு நம்ம தலைவர் படம் தாண்டி முக்கியம். சூப்பராக இருந்துச்சு. நான் எல்லா தளபதியோட மூவி ரீரிலீஸ்மே வந்துடுவேன். பிகாஸ் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் தளபதி. என்ன படம் ஃபஸ்ட்டு என்ன படம் ரீரிலீஸ் பண்ணேன்? கில்லி வந்தேன், திருமலை, எல்லா குஷிலாம் ஈகராக வெயிட் பண்ணி வந்தேன். அதுதான் கமலஹாசன் தான் வரணும்னு வந்தேன். அப்பாவை வந்து மெஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தேன். ஹி வாஸ் லைக் என்ஜாயிங், லைக் அந்த பசங்க கூட பசங்களாக வைப் பண்ணுறாரு. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ரீரிலீஸ் பண்ணுறாங்க? சிவகாசி நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் தளபதியோட மூவி. அப்படியே டிப்ரெஷனில் இருக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ அது வரைக்கும் கேட்குறீங்க? அதுக்குள்ளே நான் போக விரும்பல. பாலிடிக்ஸ்க்கு எனக்கும் தூரம். அப்படிலாம் இல்லை. அவர் வந்தால்னா அவருக்கு ஓட் போடுவேன், ஓட்லாம் போடுவேன். ஸோ எனக்கு அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம், ஏன்னா எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை பாலிடிக்ஸில். ஸோ இப்போதைக்கு எனக்கு கோத்தோட பார்க்குறீங்க, எனக்கு புரியல. ஸோ எனிஹவ் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் தேட்டர்லேயே உட்காந்துருவேன் நான். எத்தனை ஷோ வந்தாலும் வந்துடுவேன் நான். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கு. ஆனால் எலெக்ஷன் தான், எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் கூட ஓகே தான் ப்ரோ. கேஸ் போயின்னு இருக்கு, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் நமக்கு சரியா தெரியல. இந்த பாலிடிக்ஸ் இதுவாக கூட இருக்கலாம் ப்ரோ, அது நம்மளுக்கு சரியா தெரியல. ஆனால் படம் வர வரைக்கும் உண்மையான ப்ராப்ளம் நினைக்கிறீங்களா? மின்சார சர்டிஃபிகேட்டு தெரியல ப்ரோ. ஆமா ப்ரோ, தலைவர் என்ன சொல்றாரு ப்ரோ? எந்த படம் ரிலீஸ் பண்ணா நான் பாப்போம் ப்ரோ, அவ்வளவுதான். தளபதி படம் அவ்வளவுதான். ஜனநாயகன் சொல்லலாம் இல்ல, எந்த படம் ரிலீஸ் பண்ணா பாப்போம். உயிர் போற வரைக்கும் அந்த ஜனநாயகன் படத்துக்காக வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. பாப்பீங்களா ப்ரோ? எது வந்தாலும் ஓகே ப்ரோ. தளபதி படம் அவ்வளவுதான். எந்த படம் தான் தளபதி படம் அவ்வளவுதான் பாக்குறோம். ஜனநாயகன்லாம் அப்படிலாம் வெயிட் பண்ணல. நாங்க தளபதி படம் வெயிட் பண்ணலையா? இல்ல ப்ரோ, அத வெயிட் பண்ணும்போது இந்த படம் போடுறாங்கல, பார்க்கலாம்ல, அவ்வளவுதான். அதான் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி என்ன படம் போடலாம்? இந்த தளபதி படம் நம்ம வேட்டைக்காரன் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். வேட்டைக்காரன் தான் நல்லா இருக்கும். எனக்கு பையன் சொன்னதே தான் ப்ரோ, வேட்டைக்காரன். இது வந்தால் எந்த படமாக இருந்தாலும் ஓகே தான் ப்ரோ. தளபதி அவ்வளோதான். தெரியப்பே மாஸ் தானே, தெரியப்பே தெரிக்க விட்டாங்க. தளபதி படம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தேட்டரை பொறுத்து தான் செலிப்ரேஷன்லாம் மாறுது. செலிப்ரேஷன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. படம் எப்பயுமே வேறு லெவல் தான். சூப்பராக இருந்துச்சுண்ணா, வேறு லெவல். இது எக்ஸ்பெக்டே பண்ணல, இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இப்படி கொண்டாடுவாங்கன்னு. ரொம்ப 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 கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடலை அப்படின்னு யார் விடலை? அப்படியெல்லாம் இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இந்த ரீலீஸ் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய ரீலீஸ் வந்திருக்காங்க விஜயோட. அடுத்தது சிவகாசி வந்தால் நல்லாயிருக்கும். சிவகாசி அப்புறம் சர்க்கார் வரணும்னு இருக்குது, ஆனால் சில பேர் விட மாட்டாங்க. ஆனால் சொல்லி எதுவும் யூஸ் இல்லை. அது பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வைப் வேறு லெவல். கமலாலே வைப் பயங்கரமாக இருக்குது. பாட்டெலாம் பயங்கரமாக செம்ம த்ரில்லிங்காக போச்சு. வேறு என்ன படம் வரணும்னு ஆசைப்படுறீங்க தளபதி? அடுத்து வந்து இது செந்தூரபாண்டி வரலான்னு ஆசை. செந்தூரபாண்டி என்ன காரணம்? செந்தூரபாண்டி விஜயகாந்த் விஜய் காம்போ. விஜய் படத்துக்காக வரல, விஜயகாந்த். விஜய் பிடிக்கும், விஜயகாந்த் ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கும். விஜய் அந்த படம் இன்னும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் தேமுதிக அவங்க போயிட்டு திமுக ஜாயின் பண்ணிட்டாங்க. அது அதான் சொல்கிறேன்ல, சொன்னீங்க அண்ணன் தளபதி கொடுத்துட்டாரு. அது அவங்க இல்லை, தெரியும் திமுக தளபதி கொடுத்துட்டாரு. அவர் தளபதின்னு சொல்லாதீங்க, அவர் வேஸ்ட்டு. திமுகலாம் வேஸ்ட்டு. அது அவர் அதான் வேஸ்ட்டுன்றீங்க. ஆமாம். இப்போ அண்ணன் வேலூரில் சொன்னார்ல அண்ணன், அறிவாலயத்தில் நிழலுக்கு ஒதுங்கிறவங்கலாம் கூட்டணி. அதேமாதிரி ஆதிவர்ஜனா சொன்ன மாதிரி ஒரு திமுக சாராட்டம்னு ஆரம்பிச்சு. ஆனால் அதே அறிவாலயத்துக்கு நிழலுக்கு ஒதுங்கும்போது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க என்னுடைய அண்ணன் விஜயகாந்த். அதான் கூப்பிட்டுக்கிட்டுனா அவங்க தெரியல, அவங்கள அறிவாலயத்துக்கு நிழலுக்கு ஒதுங்கணும். அதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கு. அப்படி கிடையாதுன்னா, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அவங்க நாங்கள் வரேன்னா ஆசைப்பட்டோம், அவங்களும் ஆசைப்பட்டிருப்பாங்க. எதனால போய் அவங்க திமுக கூட சேர்ந்தாங்கன்னு என்னன்னு தெரியாமல் போய் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க 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 திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தேமுதிக வந்தால் நம்மளுக்கு பவரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று நினச்சிக்கோங்க. தெரியும், தேமுதிக தெரியும்.
தெரியல சேர்ந்தாங்க அவ்வளோதான். ஒன்று தெரிஞ்சுக்க கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. அதான் கற்றுக்குவாங்க. அதான் சொல்லிட்டு அதான் நான் அண்ணன் கத்துக்கிட்டாரா? அண்ணன் அரசியல் ஃபுல்லா கத்துக்கிட்டாரா? அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டாரு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? அண்ணனுடைய கொள்கை கோட்பாடு என்ன? சொல் எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதாக இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் சொல்ல திருமூலர் சொன்னாரு. அதான் எல்லாம் கோட்பாடு இருக்கும் தானே. கோட்பாடு இருக்கும்போது அண்ணா இது பெரியார் வச்சுருக்கான், அண்ணா இது அம்பேத்கர் வச்சுருக்கோம். மாற்று அரசியல்னு அண்ணன் சொன்னாரு. ஆ 64 அரசியலை கொண்டு வரும். 64 அரசியல் யார் ஜெயிச்சது? அண்ணாதுரை ஆட்சி அமைச்சார். ஆமாம். அப்போ யாரை தோக்கடிச்சாங்க? காமராஜர். அப்புறம் கொள்கை தலைவர் காமராஜர் வச்சிருக்கீங்க. சரி அண்ணன் மாதிரி. நன்றி தலைவர். செம்ம வைப். எப்பயுமே நாங்கள் வருஷம் என்ன ரிலீஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டு வருவோம். போன வாரம் கில்லி, இந்த வாரம் தெரி, அடுத்தது என்ன ரிலீஸ்ன்னு தெரியல, வெயிட்டிங். படம் நல்லா இருந்தது. நமக்கு நம்ம தலைவர் படம் தாண்டி முக்கியம். நல்லா ஃபன் என்ஜாய் பண்ணுவோம். அடுத்தது துலாத மனம் தொழும் வந்தால் நல்லா இருக்கும். என்ன காரணம்? அது நல்லா இருக்கும் அந்த மூவி, தலைவர் மூவி. இல்லை சர்க்கார் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு சர்க்கார் வந்தால் நல்லா இருக்கும். ரிலீஸ் அது வந்தால் நல்லா. ஜனநாயகன் வெயிட்டிங் வந்துடும் கண்டிப்பாக. என்ன காரணம் நிற்குதுன்னு உங்களுக்கு? அது என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் என்ன காரணம்? அது சென்சார் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது சென்சார் இஷ்யூலாம் கிடையாது. தலைவர் அரசியல் ஆனதுனால தான், அந்த இஷ்யூனால தான் அது வரல. அது கன்ஃபார்மாக எல்லாருக்குமே தெரியும். தலைவர் அரசியல் வந்ததுக்கும் பகவத் கேசரி ரீமேக்கான அப்படிலாம் ரீமேக்லாம் கிடையாது. அது தலைவர் மூவி, அதுக்காக வெயிட்டிங். அது ஒரு படம் தான். ஆனால் எல்லாரும் ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அவர் அரசியல் வர்றது தான் பயம் எல்லாருக்குமே. அதனால தான் அது நிற்கிது. அரசியல் வரது பயம்னா அதனால படம் நிறுத்தத்துக்கு என்ன காரணம்? அது கேட்குறவங்கள தான் கேட்கணும். இல்லை எல்லா மூவியும் கரெக்டாக எல்லா டைமுக்கும் வந்தது. லாஸ்ட்டாக இப்போ ஜனநாயகன் தான். இதை விட சர்க்காரும் வந்தது, பீஸ்ட்டும் வந்தது, எல்லாமே வந்தது. எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கும். ஜனநாயகனில் அரசியல்லாம் கிடையாது. ஆனால் தலைவருக்காக அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு பயன்றதுனால நிறுத்தி வச்சுருக்காங்க. தலைவன் படத்தை நிறுத்தினாங்க. தலைவன் படத்தை வந்து அதுக்காகலாம் நிறுத்தலை. அதில் அந்த டைட்டிலுக்காக தான் அதை ஸ்டாப் பண்ணாங்க. அது வந்து ஜெயலலிதா அம்மா அதுக்காக இஷ்யூக்காக தான் ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் ஜனநாயகன் வந்து அரசியலுக்காக மட்டும்தான் ப்ளாக் பண்ணாங்க. நிறுத்தப்பட்டதுன்னு ஒத்துக்கிறீங்க. இப்போ அப்படி கிடையாது. நான் வந்திருக்கணும்னா எப்பயோ வந்திருக்கணும். நான் ஒரு மாதம் ஆயிடுச்சுல. தலைவர் டிவிக்கே ஸ்டார்ட் பண்ணதுனால மட்டும்தான் வரல. அதுதான் இஷ்யூ, வேறு எதுவுமே கிடையாது. சென்சார் விடணும்னா அவன் எப்போ வேணாலும் விட்டுருந்துருக்கலாம். இவ்வளோ நாள்லாம் விடாமலாம் வாய்ப்பே கிடையாது. இதை விட மொக்க படத்துக்கெலாம் சென்சார் விட்டுருக்காங்க. ஏன் இப்போ ஒரு டபுள் மீனிங் மூவி கூட வந்தது, அதுக்கெல்லாம் சென்சார் கொடுக்குறாங்க. ஏன் தலைவர் மூவிக்கு மட்டும் கொடுக்கல? அது ஏன் தலைவர் கேட்கல? அப்புறமா அவரு போயிட்டு வந்த பிறகு அதை பற்றி எதுவுமே பேசல. இல்லை, அவரால் இப்போதைக்கு அதெல்லாம் பேச முடியல. அது ஒரு இஷ்யூ அப்படின்றதுனால அவருக்கு தெரியுது. இப்போ அவர் படமும் பார்க்கணும், பொலிட்டிக்கலும் பார்க்கணும். ஆமாம் வந்தாச்சு. மத்திய அரசு நிறுத்துதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் மத்திய அரசு எதுவுமே குரலே கொடுக்கல? இப்போதைக்கு எதுவும் குரல் கொடுக்க முடியாதுல்லண்ணா. சிஎம் அங்கிள் சொன்னாரு, ஏன் வரல? ஏன்னா அது சிஎம் அங்கிள்னு சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால அதை பற்றி எதுவும் பேசிக்கல. நம்மளோட கொள்கை எதிரி அவங்க தான். எதிரி அவங்க தான். பட் ஆனால் இப்போ அவர் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து கட்சியில் தான் இருக்காரு. படம் எப்படியும் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு. அது வந்து தனி ஒரு குழு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. மத்திய அரசு எப்படின்னா எதிர்த்து போராட முடியும்? இப்போதைக்கு போராட முடியாது. கொள்கை எதிரியே ஆகல. ஆமா, போராடணும் தான். ஏன் போராடல? அந்த போர்ட்ஸே இல்லைன்னா அப்புறம் எப்படி வந்து நம்ம எப்படி பொலிட்டிக்கல் அவர் நம்புறது? நாளைக்கு எப்படி நமக்காக போயிட்டு நீதி அங்கே நின்று போராடுவார்? இல்லைண்ணா, அவர் அமைதியாக இருக்காருன்னா அது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். கண்டிப்பாக எதனா ஒரு காரணம் இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். அவர் ஏன் பேசலைன்னா அவருக்கு பதிலாக யாருன்னா பின்னாடி அந்த சினி ஃபீல்ட்லேருந்து பேசலாம், இல்லை அந்த டைரக்டரோ இல்லை அந்த ப்ரொடியூசரோ யாருன்னா பேசலாம். ஆனால் இப்போ வந்து அவர் மூவியை விட அவர் டிவிக்கு கட்சி தானே முக்கியம். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் தான் அவரோட டார்கெட் எல்லாமே இருக்குது. அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. படம் எப்படியும் வந்துருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எதிர்ப்பார். அவர் அமைதியாக இருக்காருன்னா எதனா ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். அவர் இந்த ஒரு 27, 28 சொல்லியிருக்காங்கல்ல டேட்டு அந்த படத்துக்காக. அது யோசிச்சு அதுக்கு எதனா பண்ணுவார் கண்டிப்பாக. 27, 28ன்னு சொல்லியிருக்காங்க. தெரியலையே எனக்கு, பேசணும் எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் அவர் கண்டிப்பாக எதனா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜனநாயகன் படத்துக்காக பண்ணுறாரோ இல்லையோ, டிவிக்கு கட்சி வந்ததுக்காக அவர் கண்டிப்பாக எதனா பண்ணுவார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. வெல்கம். தேங்க்யூண்ணா.